ஹாய் காய்ஸ், இது உங்கள் கேமிங் ஜிகே. இப்போ நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா பர்கர் நைட் ஷிஃப்ட்டுன்னு ஒரு கேம் தான் விளையாட போகிறோம். இந்த கேமில் வந்து என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நைட் ஷிஃப்ட்டில் ஒரு பர்கரில் இது பண்ணி நிற்போம். ஓகே, இங்கே சொல்கிறான், நான் நிஜமாக சொல்லணுன்னா இந்த நைட் நேரத்தில் இந்த நைட் ஷிஃப்ட்டு எனக்கு ஒரு மாதிரி பேடாக தான் இருக்குது. ஆனால் நான் இங்கே வெறும் எக்ஸ்ட்ரா சம்பளத்துக்காக மட்டும்தான் வரேனே தவிர எந்த கஸ்டமர்ஸ்க்கும் நான் ஹெல்ப் பண்ண வரல. நான் நம்புகிறேன், நான் இந்த கடையை பற்றி வெளில கேள்விப்பட்ட எதுவுமே உண்மை இல்லைன்னு சொல்லி நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா தான் கேள்விப்பட்டிருப்பான்னு தெரியலையே. ஏதோ கேள்விப்பட்டேன்றான், எதுனா கேள்விப்பட்டான்னு தெரியல. ஓகே, ஃபைனலாக நம்ம இங்கே வந்துட்டோம். ஓகே, வந்தாச்சு கைஸ். ஆனால் கார்லாம் நம்மள ஓட்ட சொல்ல, ரோபோலாக்ஸில் தான் விளையாடுறோம். காரெல்லாம் நம்ம ஓட்ட சொல்ல, அவனே தான் ஓட்டின்னு வரான். ஓகே, வந்தாச்சு, கண்ட்ரோல் வந்தாச்சு. ஓகே, ஏதோ ஜெரி கிட்டேருந்து ஏதோ மெசேஜ் வந்திருக்காங்க. ஜெரினா யார்? மேனேஜரா? ஓ, நம்ம பாஸ் ஏதோ நமக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு அப்படின்றான். ஓகே, ஞாபகம் இருக்குல்ல இன்னைக்கு உனக்கு ஒர்க்கு? எஸ், நான் இப்போ தான் இங்கே வந்தேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அதுக்கு ஏதோ மெசேஜ் ஏதோ அனுப்புகிறானா இல்லையா? ஓகே, நியூ மெசேஜ் ஏதோ ஒன்றுக்குது. ஓகே, அந்த நியூஸ் ரீசெண்டாக ஒரு அலார்ட் வந்திருக்கும் சில குழந்தைகளை பற்றி. இந்த லோக்கல் ஏரியாவில் இந்த ரிட்டைர்மெண்ட்லேருந்து மிஸ்ஸிங் ஆகுறாங்களாம். ஸோ அதனால் வெளில எதுக்கோ சேஃப்டியாக இரு, உன்னோட ஷிஃப்ட்டில் எப்போவுமே சேஃப்டியாக இரு. ஓகே ஓகே, தேங்க்யூ ஃபார் த வார்னிங். அதான் என்னை இப்படி எக்கச்சக்கு ரொம்ப நன்றி அப்படின்றா. ஓகே, இங்கே ஏதோ லோக்கலில் இருக்கிற ரிட்டையர்மெண்ட் ஹவுஸில் நிறையா மிஸ்ஸிங் ஆகுது நம்ம பார்க்குறோமா. நம்மளை இதை பற்றி கவலைப்பட வேணான்னு சொல்கிறான். ஓகே, இங்கே நான் போய் ஃபஸ்ட்டு நான் இங்கே ஷிஃப்ட்டை ஆன் பண்ணணும், அதுக்கு நான் போய் கிளாக்கை தட்டணுன்றான். ஓகே, ஓ காய்ஸ், ஸ்டார்டிங்லேயே வைக்கிறானுங்க ஏதோ ஒன்றுத்த. ஒன்றொருத்தவன் நின்று இருந்தா மாதிரி இருந்தது. ஓகே, நம்ம இங்கே ஷிஃப்ட் ஆன் பண்ணிவிடுவோம். ஆனால் வந்த உடனே வேலையை காட்டுறீங்க. ஓகே, திரும்பி அவன் மேனேஜர் ஏதோ அவன் ஏதோ சொல்கிறான். ஐயோ மெசேஜ். ஓகே, நான் சில விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். அங்கே லைட் இருக்கும், அங்கே சுவிட்சை போய் நீ தான் போய் ஆன் பண்ணணும். அது ரொம்ப ஈஸி தான். வெளில ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை வச்சு ஆன் பண்ணிக்கோ. ஓகே, நான் இப்போ போய் வெளில போய் அந்த லைட்ஸை ஆன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, இதோ இங்கே தான் கைஸ் இருக்குது. பரவாயில்ல, மேனேஜர் ஒன்று சொல்கிறானே, அது வரைக்கும் நல்லது. ஓகே, ஆன் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ தான் கடை ஓப்பனுன்ற ஒரு மெசேஜே நம்மளுக்கு வருது. ஓகே, இப்போ நான் போயிட்டு அந்த பர்கரை எப்படி செய்யுது அதெல்லாம் நான் பார்க்கணும் அப்படின்றான். அதெல்லாம் எங்கே இருக்குது? ஓகே காய்ஸ், இதோ இந்த வாலில் ஒட்டி வச்சுருக்கான். ஓகே, என்ன பர்கர்? சீஸ் பர்கர், டேலக்ஸி பர்கர். ஓகே ஓகே, ஒன்றுத்துக்கும் சில ஆட் பண்ண சொல்கிறாங்க. பர்கர்னால் வெறும் மீட் மட்டும், சீஸ் பர்கர்னால் சீஸ் ஆட் பண்ணணும். ஓகே ஓகே, நான் இப்போ தான் என் வேலையை முடிச்சுட்டு வரேன்னு சொல்கிறான். எனக்கு ஒரு சீஸ் பர்கர் வேணும், ஒரு சோடாவும் தந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றான். ஓகே சார், ஜோஸ் தானே. ஓகே, ஸோ சீக்கிரமாக பண்ணுங்கள், நான் என்னோடய ஒய்ஃப்க்கு எடுத்துன்னு போகணுன்றான். ஏண்டா நீ எடுத்துன்னு போகாமல் போ, அதெல்லாம் ஏண்டா என்கிட்ட சொல்கிற? ஓகே சார், தந்துடலாம், ஒரு $4 மட்டும் ஆகுன்றோம். அதை கொடுத்துட்டான். அந்த காசை நம்ம இதுக்குள்ளே போட்டுருவோம். ஓகே, காசு கையில் எடுக்கணுமா? $4 நான் அவ்வளோ பெரிய கட்டாக இருக்குது. ஓகே, ப்ரிப்பேர் த கஸ்டமர் ஆர்டர். ஓகே, இப்போ இதுக்குள்ளே போயிட்டு நம்ம என்ன எடுத்துகிட்டு வரணும்னா, ஓகே இங்கே தான் இருக்கா எல்லாம். ஓகே, சீஸ் எடுத்துக்கலாம், எல்லாம் எடுத்துக்கலாம் கைஸ். பர்கர் அங்கே இருக்குது, மீட்டை எடுத்துக்கணும். மீட்டை மறந்துடக்கூடாது, அதையே மறந்துட்டு வந்துட்டோம் நம்ம மீட்டையே. ஓகே, இந்த கிரில்லை இங்கே ஆன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே போட்டுடணுமா? ரா மீட், அதான் ராவாக இருக்குது, நம்ம இப்போ குக் பண்ண போகிறோம். ஓகே, அந்த குக்கிங் ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். பாட்னு ஆகிடும் குக்கிங், அது பாட்னு ஆகிடும். ஓகே, இப்போ அது ஆயிடுச்சுன்னா நம்ம எடுத்து வச்சிடலாம். ஓகே கைஸ், ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணோம், பன்னு எடுத்தாச்சு. இப்போ இந்த ஆர்டருக்குள்ளே போயிட்டு பர்கர் சீஸ் பர்கருன்னு இருக்கிறத போய் கிளிக் பண்ணிட்டோன்னா சீஸ் பர்கர் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, என்னடா இவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு தான் பார்க்குறோம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது, ஆனால் இல்லை ரெடி பண்ணுது. ஓகே, சோடா ஒன்று வேறு கேட்டான் அவன். ஓகே, இதை கையிலே எடுத்துகிட்டு போகிறோம். ஓகே, வச்சுக்கலாம் போல் அதில்.
ஓகே என்ன கது ஓப்பன் ஓகே சோடா தாச்சு டோரெல்லாம் ஓப்பன் பண்ண வேணாம் அங்கே கிளிக் பண்ணாலே சோடா ஒன்று தான் இருக்குது. ஆனால் அந்த சோடாவே நம்ம எடுத்தாச்சு. ஓகே ஓகே அந்த ஆர்டர் கையில் எடு அப்படின்னு சொல்கிறானுங்க. ஓ கையில் எடுத்து இங்கே ஒன்று ஒன்றா வைக்கணும் நான். ஓகே அப்படி வச்சாதான் சார் எடுத்துன்னு போவார். ஓகே இந்தாங்க சார் உங்கள் ஆர்டர். ஓகே கைஸ் ஓகே முச்சாச்சு இந்த ஆர்டரு. ஓகே இங்கே நீ தூங்கிட மாத்திய அப்படின்றானுங்க. இல்லை எனக்கு புரியல. இங்கே எப்பவுமே பார்த்துக்கினே இரு. ஓகே நான் இப்போ இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்றானுங்க. சார் கிளம்புடா டேய் என்னால் முடியலடா உன்னை வச்சுக்கிட்டு. சரிம்மா கிளம்பி போடா. ஓகே கைஸ் இப்போ அடுத்த ஆள் யார் வரப்போகிறா? ஓகே ஓகே எதுவும் தெரியல இங்கே. இல்லை இந்த மாதிரி கேமில் ஓகே அந்த ஆள் கொஞ்சம் மாதிரி ரூடாக இதுவாக இருக்கான்றானுங்க. ஓகே அவன் பேசுனது கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஓகே என்னடா எவனுமே வர மாட்றீங்க. ஓகே சரி இவன் ஒருத்தவன் ஏதாவது இந்த ஓகே வெளில போய் ஓகே ஏன்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். ஓகே உனக்கு ஒரு நியூ ரிவ்யூ ஒன்று வந்திருக்கு. வெரி பாசிட்டிவாக வந்திருக்குது. அதுதான் நான் உன்கிட்ட இப்போ சொல்ல வந்தேன். எப்போவுமே இது ஜாக்கிரதையாக இரு. அப்படி இல்லைன்னா நான் உன்னை தூக்கிடுவேன் வேலையை விட்டு தூக்கிடுவேன்றான். ஓகே பட் ஐ டென்ட் கிவ் தட் கஸ்டமர் புவர் சர்வீஸ். ஓகே நான் எப்போவுமே புவராக கஸ்டமருக்கு சர்வே பண்ண மாட்டேன் அப்படின்னு அவன் ஒரு மெசேஜ் அனுப்புகிறான். போடுறா இந்த கஸ்டமர் எப்போவுமே கரெக்டாக தான் இருப்பாங்க. நம்ம சஜஷன் பண்ணுது உன் ஃபோனை தயவு செஞ்சு ஆஃப் பண்ணி வை. அப்படி இல்லைன்னா நீ திரும்பி வீட்டுக்கே போயிடு அப்படின்றானுங்க. ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு வேலையை பாடுறா அப்படின்றான். ஓகே அந்த சவுண்டு ஏதோ உடையிற மாதிரி ஏதோ சவுண்டு ஏதோ ஒன்று கேட்குது கைஸ். ஓகே இன்வெஸ்டிகேட்டிவ் த பேக். ஓகே கைஸ் வெளில போய் ஏதோ நாய்ஸ் ஏதோ இருக்கா அதுன்னு போய் பார்க்க சொல்கிறானுங்க. ஏய் என்னடா நாய்ஸ் அப்படி ஏதோ கண்ணாடி போட்டு உடையிற மாதிரி இருக்கு கைஸ் அந்த இது. ஓகே ஏய் எம்மா ஓ ஓகே கொஞ்ச நேரத்தில் நீ எனக்கு ஒரு ஹார்ட் அட்டாக்கே வர வச்சிட்ட. யாருமா நீ? ஓகே அந்த ஸ்ட்ரேஞ்சருன்னு வருது. நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு இருக்கு. என்ன அது இல்லை புரியல. நான் எங்கே இருந்தால் உனக்குனாமா? ஓகே யார் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க லேடி அப்படின்னு கேட்குறோம். ஓகே யார் இது? ஓகே தயவு செஞ்சு இப்போ நீங்கள் இங்கேருந்து ஓகே இப்போ நீ என்ன வெளில போக சொல்கிற. உனக்கு ஞாபகம் இல்லையா? ஞாபகம் இல்லையாவா? இல்லை எனக்கு நீங்கள் யாருன்னே தெரியல. நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறோம். ஓ எஸ் நீ தான். நான் தான் உன்னோட கிராண்ட் மதரா? ஸ்வீட்டி இங்கே பாருங்க லேடி யூ ஆர் நீட் டு வே. தயவுசெய்து இங்கேருந்து போயிடுங்க. நீங்கள் ஒன்றும் என்னோட கிராண்ட்மா கிடையாது. எனக்கு வேலை இருக்குது. நான் அதை போய் பார்க்கணும். எனக்கு இங்கேருந்து டைம் வேஸ்ட் பண்ணி ஜோக்கிங் பண்ணிட்டு உங்கள் கூட விளையாடுறது எனக்கு டைம் இல்லை. ஓகே யூ ஆர் ஜஸ்ட் ஏ ஸ்கைவாஸ் அதர் சைல்டு. இல்லை என்னது இல்லை எனக்கு புரியல. ஓகே நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஏய் என்ன பேசிட்டு போகுது அது? யாருன்னே தெரில. திடீர்னு வந்து நான் தான் உன் கிராண்ட் மதர் அப்படின்னு சொல்கிறேன். நான் ஒன்றும் உன் கிராண்ட் சன் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எனக்கு என்ன தான் பிரச்சனைன்னே தெரியல. இங்கே ஏதோ புதுசாக கிராண்ட்மான்னு சொல்லிட்டதே யாருமா நீ? ஓ கடைசியோன்னு சொல்லிச்சு பாருங்க. என்னம்மா பேசுகிற நீ? என்ன பேசுதுன்னே தெரில பேசுது. ஓகே நம்ம கார்னர்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்குது. இவனா இவ்வளோ மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். ஓகே நீ சேஃபாக தானே இருக்க? ஏதோ நான் இங்கே இந்த விஷயம் அதான் அந்த இடத்த பற்றி நான் ரொம்ப க்ரேஸியாக ஏதோ ஒன்று வித்தியாசமாக கேள்விப்பட்டேன். ஏன் நான் என்னோடய பெஸ்ட்டை தான் நான் தரேன். ஓகே நீ அந்த நியூஸை பார்த்தியா? இல்லை நீ எந்த நியூஸை பற்றி பேசுகிற? அந்த வியர்டான ஒரு நியூஸா? யூ ஷுட் டேக் சம்திங். இங்கே ஏதோ ஒன்று வியர்டாக தான் வித்தியாசமாக இங்கே ஏதோ நடக்குது. அந்த ரிட்டைர்மெண்ட் ஹவுஸ்லேருந்து நிறைய சில்ட்ரன்ஸ்லாம் மிஸ் ஆகுறாங்க. அதெல்லாம் ரொம்ப ஒரு வியர்டாக இருக்குது அப்படின்றாங்க. ஓகே நம்ம அந்த ஏதோ நியூஸ் வந்திருக்கான். அந்த நியூஸை போய் பார்க்க சொல்கிறானுங்க. ஓகே டிவியில் தான் போய் அந்த நியூஸை பார்க்கணுமா? இங்கே டிவி எங்கே இருக்குது? ஓகே டிவி எங்கே இருக்குன்னே தெரில. இது ரேடியோ. ஓகே இது ரேடியோ ஆஃப் பண்ணால் ஒன்றும் வரல. டிவி ஓ தோருக்கு கைஸ் டிவி. ஓகே டிவி ஆன் பண்ணணும். ஓகே
ஓகே ஏதோ நியூஸ் வருது. ஓகே இதான் உங்களோட லோக்கல் நியூஸ் ஸ்டேஷன். இப்போ நாம் லைவான ஒரு அதான் ஒரு மிஸ் ஆன ஒரு பர்சனை பற்றி பேச போகிறோம். அது வந்து வயசான இது பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோமே, இதோட பேர் வந்து எடினா ஆங்கோ. ஓ கைஸ், இதுதான் நம்ம இங்கே வந்து பேசிட்டு போச்சு, நான் தான் உன்னோட கிராண்ட் மதர்ன்ட்டு. ஓகே கைஸ், இதுதான் கடைசி வந்து ரிட்டைர்மெண்ட் ஹவுஸ்லேருந்து கடைசியாக வந்த லொக்கேஷன்னு. ஒரு குழந்தை ஒரு மிஸ் ஆகிருக்கான். இவ்வளோ க்ளோஸான ஒரு ஃபேமிலிக்காக இவன் ஒரு கேக்கை பேக் பண்ணி வச்சுருந்தாராம். பாஸ்ட்டாக ரொம்ப மென்டலாக ஒரு ஸ்ட்ரகிளிங் இருந்துதான், ரொம்ப கஷ்டப்பட்டாலாம். ஸோ அதனால் லோக்கல்லேருந்து போலீஸ் வந்து அந்த ஃபைண்டு எடினாவை சொல்லியிருக்கானுங்க, ரிக்வஸ்ட் டு கமாண்டு. அதாங்க இவளை கண்டுபிடிக்கிறாங்க, அதுதான் ஒரு பிரச்சனை இப்போது. அதான் இவ்வளோ எங்கேயாவது பார்த்தீங்கன்னா உடனே எங்களுக்கு கால் பண்ணுங்க. அதாவது ஓகே இந்த ரிப்போர்ட்ஸை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது ரொம்பவே சிம்லியரான ஒரு பர்சனாக இருக்குது. இப்போ தானே நான் இவ்வளோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னோடய ஸ்டோரில் பார்த்தேன். என்ன தானே அவ சொன்னான் கிராண்ட் சன்னுன்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு போகுது. இவன் மனசுக்குள்ள அப்படி நினைக்கிறான். ஓகே, இப்போன்னு பார்த்து எவனா கஸ்டமர் வரான். ஏண்டா இங்கே வெளில இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிடுது, உனக்கு பர்கர் வேணுமா? ஓகே ஆயுதர் அப்படின்றான். அந்த விஷயத்த சொல்லுங்க. ஓகே, நீ அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதை பார்த்தியா? அது தெரிஞ்சோ நீ எப்படி இந்த நைட் ஷிஃப்ட் ஒர்க்கிங் இங்கே பண்ணுற? ஓகே சார், இங்கே நான் வெறும் ஒர்க் தான் பண்ணுறேன். இந்த நைட் ஷிஃப்ட்டு இதுதான் எனக்கு முதல் நாள். ஸோ எதுவும் பேசாமல் வந்துட்டு போங்க, அதுவும் பார்க்குறேன், நல்லா பாரு. ஓகேங்க, இவ்வளோ நாளாக நீ இருக்க. எனிவேஸ் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் எனக்கு பிடிச்ச ஆர்டரை மட்டும் சொல்கிறேன். எனக்கு ஒரு டைரக்ட்லி ஹாம்பர்கர் மட்டும் பண்ணி கொடு. ஓகே கைஸ், அவனுக்கு இது பண்ணிடலாம். ஓகே, இப்போ கதையை பின்னாடி அந்த லேடி தான் வந்து என்னன்னு தெரியல. ஏய் ஜஸ்ட் கிட்டிங். உனக்கு வேறு வேலையே இல்லையா? உனக்கு வேறு வேலையே இல்லையான்னு கேட்குறேன். இல்லை என்னென்னா நான் சும்மா பண்ணால் நடக்குதுன்னே தெரியல. ஓகே, எனக்கு ஒரு பர்கர் மட்டும் கேட்குறான். ஏதோ ட்ரிங்க் எதுவும் வேணாமா? என்னது? இல்லை சிரிக்கிறான். ஆல்ரைட். ஓகே, அதோட காஸ்ட்டு $3, அதாவது $3.50. ஓகே, கேஷ் எடுத்துக்க சொல்கிறான். கேஷ் எடுத்துப்போம். ஓகே, டெபாசிட் த கேஷ். ஓகே, கேஷ் சைடில் போட்டுருந்தான் செய்யவே ஆரம்பிக்கணும். ஓகே, ரொம்ப சேஃப்டியாக தான் இருக்கான் பிள்ளை. ஓகே, அதுதான் செய்யணும். அது இது ஒன்று, அதான் கைஸ் அந்த மீட் ஒன்று, சீஸ் ஒன்று, அப்புறம் டொமேட்டோவா என்னன்னு தெரிலது. ஓகே, ரா மீட் ஒன்று தச்சாமா, டொமேட்டோ அப்புறம் சீஸு, இந்த மூணுத்தையும் போட்டால் அதான் இந்த பர்கர். ஓகே, இப்போது அந்த மீட்டை போய் ரெடி பண்ணாலே போதும். வெறும் மீட்டை மட்டும் அப்படியே ரா மீட்டை குக்கிங் மீட்டாக மாற்றிட்டோன்னா முடிஞ்சிச்சு. ஓகே, இதை நான் பாட்டாக தான் போட போகிறேன். ஏன்னா இந்த கேம் கிட்ட 40 நிமிஷம் கிட்ட வருது. இதை ஒரேடியாக போட முடியாது நம்மளால். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பாட்டாக போட்டு இந்த கேமை நான் முடிச்சிடுறேன் சீக்கிரமாக. ஓகே, இந்த ஓகே எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் இதை அசம்பிள் பண்ணிவிட்டு இவன்கிட்ட குத்துற வேண்டியது தான். இந்தாங்க ப்ரோ உங்கள் பர்கர். ஆஹா, ஸ்விட்சிங்னே இருக்கான்ப்பா. தேங்க்யூ. எப்போவுமே சிரிச்சிக்கினே இருக்கான் ப்ரோ. ஆஹா. ஓகே, நம்ம எதுவும் பேசலை. அவனுக்கு வேறு வேலையே இல்லைன்னு நினைக்கிறோம் போல். ஓகே, அவனும் நினச்சி இப்போது நான் இங்கேருந்து போகணும். இல்லை ஓகே, போ அதையே நீ அவ்வளோ ஒரு இதுவாக பேசிட்டு போகிற. ஏதோ பின்னாடி என் பின்னாடி அப்படியே யாரோ நிற்கிற மாதிரி அப்படி ஏதோ பண்ணுறீங்கடா, வித்தியாசமாக பண்ணுறீங்கடா. ஓகே, அங்கே எதுவும் இல்லை. ஏன்னா நம்ம சும்மா தான் நின்றுன்னு இருக்கோம். எவனுமே வரமாட்டானுங்க கைஸ் இந்த கடை. ஓகே கைஸ், இப்போ ஓகே கஸ்டமர். ஓகே, யாரும் வராங்க. ஓ தேர் ஆர் ஆஃபீஸர், போலீஸ் ஆஃபீஸர். ஓ வாங்க ப்ரோ வாங்க சார், நீங்கள் தான் சார் இப்போ வரணும். ஓகே, நினச்சி இப்போ லஞ்சு பிரேக்கா சம்திங் ஏதாவது இருக்கும். கிரீட்டிங் த ஆஃபீஸர். ஓகே, காலை வணக்கம். ஓகே, இல்லை நைட்டு. குட் நைட் சார். ஓகே, ஹலோன்னு சொல்கிறாரு. ஏய் தேர் ஆர் ஆஃபீஸர். ஓகே சார், உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்குறோம். இப்போ நான் இங்கே இல்லை இப்போ நான் இங்கே சும்மா தான் சரௌண்டிங்கில் இது பார்த்துன்னு இருக்கேன். ஓகே, நீ அந்த நியூஸை பார்த்தியா அப்படின்னு கேட்குறாரு.
சார் நீங்கள் அந்த மிஸ்ஸிங் லேடியை பற்றின அந்த மிஸ்ஸிங் லேடியும் அப்புறம் அந்த குழந்தைய பற்றின நியூஸ் தானே கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறோம். ஆமாம். ஓகே ஆமாம் சார், நானும் அந்த நியூஸை பார்த்தேன். ஃபர்காஸ்டான் டிவியில் தான் நியூஸை பார்த்தேன். ஆல்ரைட், அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். பிலீவ் இந்த உமன் மிஸ்ஸிங் ஆனதுக்கும் அந்த குழந்தைக்கும் ஏதோ ஒரு டிஸ்டர்பியான ஒரு சம்மந்தம் இருக்குது. ஓ ஓகே சார், ஓகே. நான் அந்த பர்சனை இப்போ தான் என்னோடய கடைக்கு பின்னாடி பார்த்தேன். ரொம்ப நேரம்லாம் ஆகலை. இப்போ தான் நான் பர்சனை டிவியில் பார்த்தேன். பர்சனை நான் அப்படியே நேரில் பார்த்தேன். ஓ அப்படியா ஓகே. அப்போது நான் இந்த சரௌண்டிங்கில் நான் ஒரு கண்ணு வச்சுக்கிறேன். இந்த ஏரியாவில் பத்திரமா இரு. என்னால் முடிஞ்சால் நான் கண்டிப்பாக இங்கே திரும்பி வந்து உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறார் ஆஃபீஸர். தேங்க்யூ ஆஃபீஸர். வாங்க ஆஃபீஸர். காவல்துறை எங்கள் நண்பர்னு சும்மாவா சார் சொன்னாங்க? ஓகே கைஸ், இனிமேல் நம்மளை போலீஸோட சப்போர்ட் இருக்குது. ஓகே கைஸ், இதோட இந்த கேம் பிளே முடிச்சிக்கலாம் கைஸ், பார்ட் 1. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பை பாய்.